Hi guys, welcome to KNR Financials. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 24 ஆகஸ்ட் என்ன ட்ரேட் செட்டப்ல இருந்துச்சு, எங்க என்ட்ரி எங்க எக்ஸிட் பண்ணோம். ஸோ இதான் நீங்க நம்ம பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஃபிளாட் ஓப்பனிங் பண்ணிடுச்சு. ஸோ ஃபிளாட் ஓப்பனிங் பண்ணதுக்கப்புறம் நமக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னு ஒரு ஷார்ப் அப் ட்ரெண்ட் வந்திருக்கு. ஸோ இந்த அப் ட்ரெண்ட்னால ஹையர் ஹை அதிகமா லெவல் போக முடியல. ஸோ அதனால இங்க என்ன ஆயிடுச்சு, நமக்கு வந்து 11:45க்கு ஒரு பியரிஷ் என்கல்ஃபிங் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இது என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கீழே வரப்போகுது. அது வந்து டெம்பரரியா தான் வரப்போகுது. ஃபுல்லா வந்து ரிவர்ஸ் ஆகிற சான்ஸ் இல்லை. ஜஸ்ட் வந்து புல் பேக் வேவ் தான். ஏன் அப்படி சொல்றோம் பார்த்தீங்கன்னா இது மார்க்கெட் வந்து நேத்துல இருந்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்ட்ல இருக்கிற மார்க்கெட். ஸோ அப் ட்ரெண்ட்ல இருக்கிற மார்க்கெட் நம்ம வந்து ட்ரேட் பண்ணும்போது ட்ரெண்ட் அகேன்ஸ்டா போகக்கூடாது. ஸோ ட்ரெண்ட் அகேன்ஸ்டா நீங்க போனாலும் புல் பேக் வேவ்ல வந்து 50 to 60 பாயிண்ட்ஸ் டார்கெட் வச்சுட்டு வெளியே வந்துடணும். ஸோ அதுதான் நான் வந்து இந்த இடத்துல என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கேண்டில் வந்து இதோட பிஹேவியர் பார்த்துருப்பேன். ஸோ இந்த பிஹேவியர் வந்து என்கல்ஃபிங், பியரிஷ் என்கல்ஃபிங் அப்படி பார்க்கும்போது நமக்கு ப்ரீவியஸ்ல எத்தனை கேண்டில் என்கல்ஃப் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 6 கேண்டில்ஸ். ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ரீடெஸ்ட்ல எடுக்கணும். இதோட ரீடெஸ்ட்ல இருந்து அடுத்து கிரீன் ஃபார்ம் பண்ணும்போது நம்ம எடுக்கிறோம். ஸோ எடுத்துட்டு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 38,650 to 600. ஸோ சப்போர்ட் வந்து ஒரு ஏரியா ட்ரீட் பண்ணுவோம், லைன் இல்லை. ஸோ இந்த ஏரியா வரும்போது நமக்கு வந்து என்னன்னா ஒரு 80 பாயிண்ட்ஸ் கிடைச்சு நான் டோட்டலா 60 பாயிண்ட்ஸ்ல வந்து வெளியே வந்துட்டேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஷார்ப்பா மூவ் ஆயிடுச்சு. எதனால அந்த மூணு ஆக்சுவலி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 38,850 இருந்து 38,650 மறுபடியும் ரேஞ்ச் ஆயிட்டு நாளைக்கு பிரேக் அவுட் கொடுக்கும். ஸோ தேர்ஸ்டே வந்து நமக்கு வந்து நல்ல ரேலி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இன்னைக்கே வந்து மார்க்கெட் உடச்சு 39,100 ஈஸியா டச் பண்ணிடுச்சு. ஸோ இந்த இடத்துல மறுபடியும் பிரேக் அவுட் ட்ரேட்ல நீங்க என்டர் ஆயிருந்தீங்க, 38,850 என்டர் ஆயிருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க இருந்து இங்க வரைக்கும் நீங்க ஈஸியா வந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் வந்து கேப்சர் பண்ணிக்கலாம். இதுல முக்கியமான பாயிண்ட் அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா ஆஸ் யூஸ்வல் நான் சொல்ற மாதிரி தான் ட்ரெண்டுக்கு அகேன்ஸ்டா நீங்க போகாம இருந்து இந்த இடத்துல பை பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட இங்க இருந்து இங்க வரைக்குமே உங்களுக்கு 250 பாயிண்ட்ஸ் ஆப்ஷன்ஸ்ல கிடைச்சிருக்கும். அதனாலதான் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரெண்டுக்கு அகேன்ஸ்டா போகாதீங்க. ட்ரெண்டுக்கு அகேன்ஸ்டா போற மாதிரி இருந்தா உங்களோட டார்கெட்டை வந்து ரொம்ப கம்மி பண்ணிக்கோங்க. அதாவது 50 to 60 பாயிண்ட்ஸ் வந்து ட்ரெண்டுக்கு அகேன்ஸ்டா போற மாதிரி இருந்தா வச்சுக்கலாம். அதே மாதிரி ட்ரெண்டுக்கு ஈக்குவலா அதாவது ட்ரெண்டோட நம்ம போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களால ஈஸியா 100 to 150 பாயிண்ட்ஸ் வந்து ஹார்வெஸ்ட் ஈஸியா பண்ணலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது மார்க்கெட் வந்து 38,650 எடுத்துருச்சு. ஸோ இதுதான் வந்து அப்கமிங் டேயோட ஸ்விங். அதாவது நீ அடுத்து மார்க்கெட் இது கீழே வந்தா தான் செல் ஆஃப் ஆகும். அது கீழே வரலன்னா செல் ஆஃப் ஆகுது கொஞ்சம் கஷ்டம் தான். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நாளைக்கு என்ன நடக்கலாம், 39,200 வரைக்கும் போயிட்டு மறுபடியும் மார்க்கெட் வந்து மறுபடியும் இந்த சப்போர்ட்டுக்கு வரலாம். இல்லை அப்படியே இல்லை அப்படின்னா இது பிரேக் கொடுத்துச்சுன்னா அடுத்து வந்து மார்க்கெட் வந்து நமக்கு நெக்ஸ்ட் வீக் எல்லாம் பார்த்தீங்கன்னா 40,000 போறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. அது எப்போ அப்படின்னா 39,200க்கு மேல வந்து நமக்கு உடைச்சு கேண்டில் க்ளோஸ் வச்சா மட்டும்தான். சரிங்களா கைஸ்? ஸோ இன்னைக்கு ட்ரேட்ல வச்சு நான் இதுதான் பண்ணேன். ஆக்சுவலி இந்த ஏரோ இண்டிகேட் பண்றது பார்த்தீங்களா, இந்த இடத்துல நான் வந்து செல் பண்ணிட்டேன். செல் பண்ணிட்டு இந்த 38,650ல வந்து நான் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டேன். ப்ராஃபிட் புக் பண்ணதுக்கான காரணம் நான் வந்து ட்ரெண்டுக்கு அகேன்ஸ்டா ட்ரேட் பண்றேன். ஸ்டாப் லாஸ் போட்டு எக்ஸிட் ஆகணும். புல் பேக் வேவ் வந்தா நான் மாட்டிக்குவேன். ஸோ அதனால இந்த ரெண்டு ரீசன்னால நான் வந்து லிமிட்டட் அமௌண்ட் ஆஃப் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியில வந்துட்டேன். ஸோ என்னோட ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 60 பாயிண்ட்ஸ். ஸோ என்னோட லாட் அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப கம்மி தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பொசிஷன்ல பார்த்தீங்கன்னா 11,600 ருபீஸ் தான் ப்ராஃபிட். நான் வந்து இன்னைக்கு ட்ரெண்டிங் டேவா இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. நான் மோரல்லஸ் வந்து இன்னைக்கு வால்டிலிட்டி லைக் வால்டில் டேவா இருக்கும். மீன்ஸ் இந்த மார்க்கெட் சைட்வேஸ் போடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ அப்படிதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் இன்னைக்கு வந்து ஒரு கொஞ்சம் நல்ல நார்மல் ட்ரெண்டிங் டே. ஸோ அதனால வந்து நான் கட் பண்ணிட்டேன் 11,600க்கு. இப்போ ஆர்டர்ஸ்ல பார்த்தீங்கன்னா நான் வந்து 200 குவான்டிட்டி தான் எடுத்துருக்கேன். ஸோ 200 குவான்டிட்டியில வந்து 180 ருபீஸ். ஸோ என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட அக்கௌண்ட்ல இருக்கிற அமௌண்ட் வந்து 50,000 கிட்ட இருக்கு. ஸோ நான் இந்த ட்ரேட் எடுக்கும்போது எனக்கு வந்து எவ்வளவு தேவைப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 36,000. ஸோ 36,000க்கு நான் வந்து கம்ப்ளீட்டா வந்து 180 குவான்டிட்டி நான் எடுத்தேன். என்னோட டார்கெட் வந்து 240. அதாவது 180க்கு வாங்கிட்டு நம்ம வந்து 240 கிட்ட வச்சுட்டோம். ஸோ ஓவரால் 60 ருபீஸ் ப்ராஃபிட். அந்த 60 ருபீஸ்க்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 11,600 ருபீஸ் ப்ராஃபிட். என்னோட கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 36,000. என்னோட ப்ராஃபிட் பர்சன்டேஜ்ல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 30%, 35% கிட்ட நம்ம வந்து ப்ராஃபிட் பார்த்துருக்கோம். ஸோ 10% வந்து நமக்கு வந்து 3,600 ரூபா. ஸோ மோரல்லஸ் வந்து நம்ம வந்து 30% ப்ராஃபிட் பார்த்துருக்கோம், விச் இஸ் அ குட் டீல். ஸோ ஒரு நாளைக்கு நம்ம 30% பார்க்கும்போதே வந்து நமக்கு அக்கௌண்ட்ல வந்து ஒரு மேஜர் டிஃபரன்ஸ் மந்த் எண்ட்ல நமக்கு வந்து ஈஸியாக கிடைக்கும். ஸோ இதுதான் கைஸ், இதுதான் வந்து இன்னைக்கான லாஜிக். இன்னைக்கு நான் ட்ரேட் செட்டப் இதுதான். ஸோ இப்படிதான் நான் ட்ரேட் பண்ணேன். நான் அப்பவும் என்னால் கேப்சர் பண்ண முடியல.
ஒன்லி வந்து ஷார்ட் டேர்ம் புல் பேக் மட்டும் தான் ட்ரேட் பண்ணேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கேஎன்ஆர் ஃபினான்ஷியல்ஸ். டேக் கேர். பாய்.